Hello everyone, welcome to our channel Target 190 IAS Academy. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் and subscribe பண்ணுங்க. Today 6th standard English term 2 book back question answers பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So English term 2 preface கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டென்ட்டில் நம்மளுக்கு டோட்டலாக 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ரோஸ், போம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ரீடர் இருக்குது. ப்ரோஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. போயமில் டீம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி ரீடரில் வந்து திங்க் டு வின் கொடுத்துருக்காங்க. சேம் செகண்ட் யூனிட்டில் ப்ரோஸ் ட்ரிப் டு ஊட்டி கொடுத்துருக்காங்க. போயம் ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி ரீடரில் வந்து குலிவர்ஸ் ட்ராவல் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் போயம் வந்து நம்மளுக்கு மெமரேட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், put a tick for the correct and cross for the incorrect statement. ஸோ டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ராங்கான ஆன்சர்ஸ்க்கு வந்து க்ராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன், a school going girl writes the diary account. ஸோ ஒரு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு டைரி அக்கௌண்ட் எழுதிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, எழுதுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ராங். ஸோ நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், த பாய் வாஸ் ஸோ இன்ஸ்பயர்ட் பை மித்தாலி தட் ஹீ வாஸ் ஹாப்பி ஃபார் ஹிஸ் சிஸ்டர் டு ப்ளே கிரிக்கெட். ஸோ அந்த பையன் வந்து மித்தாலினால் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருந்தான். அதனால் வந்து சரி தன்னோட அக்கா வந்து கிரிக்கெட் விளையாடுறத அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ நம்ம டிக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், மித்தாலி ராஜ் இஸ் ஹாப்பி டு பி ரெகனைஸ்ட் ஆஸ் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன்ஸ் உமன் கிரிக்கெட். ஸோ இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்டோட டெண்டுல்கராக ரெகனைஸ் பண்ணிக்கிறது நம்ம மித்தாலிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க மித்தாலி ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன், உமன் ஷுட் நாட் பி கம்பேர்டு வித் மென் இன் கிரிக்கெட் சேஸ் மித்தாலி. ஸோ மித்தாலி வந்து உமனை மென் கூட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது கிரிக்கெட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ராங். ஸோ நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன், மித்தாலி ராஜ் வாஸ் நாட் என்கரேஜ்ட் டு ப்ளே கிரிக்கெட் பை ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, மித்தாலி ராஜோட ஃபேமிலி வந்து அவங்கள கிரிக்கெட் ப்ளே பண்ண என்கரேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ராங். ஸோ வி கேன் க்ராஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஒன், மித்தாலி இஸ் ஒன் ஆஃப் தி உமன் பிளேயர்ஸ் டு ஸ்கோர் 7 கான்சிக்யூட்டிவ் 50s. என்ன சொல்கிறாங்க, மித்தாலி வந்து 7 கான்சிக்யூட்டிவ் 50s அடித்த பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கரெக்ட். நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மித்தாலிஸ் மதர் டங் இஸ் தெலுங்கு. ஸோ மித்தாலியோட மதர் டங் வந்து தெலுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ராங். ஸோ வி கேன் க்ராஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல் வந்து நம்மளுக்கு ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வென் டிட் உஷா ராணி ஸ்டார்ட் பிளேயிங் கபடி. ஸோ உஷா ராணி எப்போ இருந்து கபடி விளையாட ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வென் ஷி வாஸ் அ ஸ்கூல் சைல்டு உஷா ராணி ஸ்டார்டட் பிளேயிங் கபடி. ஸோ உஷா ராணி வந்து ஸ்கூல் கிட்டாக இருக்கும்போதுலேருந்து கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், வாட் டிட் ஷீ செல் டு சப்போர்ட் ஹர் ஃபேமிலி. ஸோ அவங்களோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணால் என்ன செல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஷீ சோல்டு ஃப்ளவர்ஸ் டு சப்போர்ட் ஹர் ஃபேமிலி. அவங்க ஃப்ளவர்ஸ் சேல் பண்ணி அவங்களோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் தி இடியம் தட் ரிலேட்ஸ் டு வாட் எவர் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃபில் இருந்து வாட் எவர் த சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குற ஃப்ரேஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ரெயின் ஆர் ஷைன் இஸ் தி இடியம் தட் ரிலேட்ஸ் டு வாட் எவர் தி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ ரெயின் ஆர் ஷைன் அப்படிங்கிற இடியம் தான் வந்து இந்த வாட் எவர் த சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற இதுக்கு மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை அண்ட் ரைட் தி ஸ்போர்ட்ஸ் நேம் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன ஸ்போர்ட் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கபடி, செகண்ட் ஒன் ஷட்டில் காக், தேர்ட் ஒன் கிரிக்கெட், ஃபோர்த் ஒன் ரிலே ரேஸ். வாங்க நம்ம இமேஜ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் கபடி. ஸோ செகண்ட் ஒனில் என்ன பண்ணுறாங்க, ஷட்டில் விளையாண்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், செகண்ட் ஒன் ஷட்டில் விளையாடுறாங்க, தேர்ட் ஒன் கிரிக்கெட் அண்ட் ஃபோர்த் ஒன் ரிலே ரேஸ். செக்ஷன் 3ல்
லைக் கம்ப்ளீட் த மைண்ட் மேப் கிவன் பிலோ. ஸோ மைண்ட் மேப் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க பிவி சிந்துவோட மைண்ட் மேப். ஸோ ஃபர்ஸ்ட், ஷீ இஸ் அ இந்தியன் உமன் டு வின். ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் டேஷ். ஸோ பிவி சிந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன மெடல் வாங்கினாங்க? ஸோ ஷீ ஒன் சில்வர் மெடல். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சில்வர் மெடல் வாங்கினவங்க. நெக்ஸ்ட், டேஷ் டேஷ் அண்ட் டேஷ் மேட் ஹர் ஃபுல்ஃபில் ஹர் டிசையர். ஸோ என்ன விஷயங்கள் வந்து அவங்களோட டிசையர், அவங்களோட ஆசையை ஃபில் பண்ண அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வில்லிங்னஸ், ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட். வில்லிங்னஸ், ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட். நெக்ஸ்ட், ஹர் இன்ஸ்பிரேஷன் வாஸ் டேஷ். ஸோ பிவி சிந்துவோட இன்ஸ்பிரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் டு ப்ளே பேட்மிண்டன். பேட்மிண்டன் விளையாடுறது தான் அவங்களோட இன்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட், கோபிச்சந்த் அப்சர்வ்ட் டேஷ் ஸ்பிரிட் இன் ஹர். ஸோ கோபிச்சந்த் வந்து என்ன அப்சர்வ் பண்ணாங்க பிவி சிந்துவோட பிஹேவியர்லேருந்து, அவங்க என்ன ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் நெவர் சே டை. நெக்ஸ்ட் ஒன், ஷீ லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் தி ஸ்போர்ட் ஃப்ரம் டேஷ். ஸோ பிவி சிந்து வந்து அந்த ஸ்போர்ட்டோட பேசிக்ஸ் வந்து யாருக்கிட்டேருந்து கற்றுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மெஹபூப் அலி. ஸோ மெஹபூப் அலி அப்படிங்கிறவர்லேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டில் ஐடென்டிஃபை த ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் ஃப்ரம் த லெசன் அண்ட் ஃபில் இன் தி டேபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் இமேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம பிளேயர்ஸ் நேம் ப்ளஸ் அவார்ட்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ லைக் இமேஜ், ஸோ இங்கே குவைட் பிளர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ சி த ஆன்சர். ஸோ நேம் ஆஃப் த பிளேயர் அண்டு ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உஷா ராணி. ஸோ லைக் கபடி பிளேயிங். ஸோ உஷா ராணி அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கபடி. ஸோ அவங்க என்ன அவார்ட் வின் பண்ணாங்கன்னா கோல்டு மெடல். நெக்ஸ்ட், பிவி சிந்து. செகண்ட் ஒன், பிவி சிந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பேட்மிண்டன். அவங்க என்னென்ன அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க? சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ அர்ஜுனா அவார்ட். ஸோ டோட்டலாக அவங்க 4 அவார்டு வாங்கியிருக்காங்க. சில்வர் மெடல், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா, பத்மஸ்ரீ, அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், மித்தாலி ராஜ் கிரிக்கெட்காக, என்ன ஸ்போர்ட்ஸு? கிரிக்கெட்காக அவார்டு வந்து பத்மஸ்ரீ அவார்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரீட் த கொஸ்டின் ரிலேட்டட் டு த 3 ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் யூ ஹாவ் ரெட் அபவுட் அண்ட் டிக் த அப்ரோப்ரியேட் பாக்ஸஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் 3 ஸ்டார்ஸை பற்றி படித்தோம்ல, அவங்கள பற்றின கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளை கரெக்டாக டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹூ ஒன் த ஒலிம்பிக் 2017 சில்வர் மெடல் இன் பேட்மிண்டன். ஸோ பேட்மிண்டனில் சில்வர் மெடல் யார் வாங்கினான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து யார்? கிரிக்கெட். ஸோ அவங்க மித்தாலி ராஜ். செகண்ட் ஒன் யார்? பேட்மிண்டனில் நம்ம பிவி சிந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உஷா இருக்காங்க, ரைட்? ஸோ ஒலிம்பிக்கில் சில்வர் மெடல் வாங்கினது, பேட்மிண்டனில் வாங்கினது பிவி சிந்து. ஸோ நம்ம செகண்ட் இமேஜ் டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் த ரோல் மாடல் ஃபார் ஹர் சிப்ளிங். ஸோ அவங்களோட சிப்ளிங்ஸுக்கு யார் ரோல் மாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் உஷா. ஸோ வி ஆர் ட்ரிக்கிங் த தேர்ட் ஒன், உஷா ராணி. நெக்ஸ்ட், ஹூஸ் மதர் டங் இஸ் தமிழ். ஸோ யாரோட மதர் டங் தமிழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மித்தாலி ராஜ். ஸோ ஃபஸ்ட் இமேஜை டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஹூஸ் ஆட்டிடியூட் இஸ் நெவர் சே டை ஸ்பிரிட். ஸோ யார் வந்து நெவர் சே டை ஸ்பிரிட்டோட இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் பிவி சிந்து. அதனால செகண்ட் இமேஜ் டிக் பண்ணிக்கிறோம். ஃபிஃப்த் ஒன், விச் பிளேயர் ஒர்க்ஸ் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். யார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் உஷா ராணி. ஸோ நம்ம தேர்ட் ஒன் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், விச் பிளேயர் ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் தி ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இன் கிரிக்கெட். ஸோ யார் கிரிக்கெட்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் வச்சுருக்காங்க, இண்டிவிஜுவல் ஸ்கோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மித்தாலி. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் டிக் பண்ணிக்கலாம். ஸோ திங்க் அண்ட் ஆன்சரில் நம்மளுக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விமன் ஆர் மென் கேன் அச்சீவ் எனி திங் ப்ரொவைடட் தே புட் தேர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு இட். டிஸ்கஸ் இன் த கிளாஸ், டு யூ திங்க் பீயிங் அ மேன் ஆர் உமன் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஸோ மேனாக இருந்தாலும் விமனாக இருந்தாலும் ஸோ அவங்களோட ஹார்ட்டையும் சோலையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் வின் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண சொல்லி, ஸோ ஏதாவது டிஃப்ரென்ஸ், நீங்கள் மேனாக இருக்கணும் உமனாக இருக்கணும், ஏதாவது டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
So the answer for first one is both women and men can achieve anything in any field. No one is superior to the other. We find men and women in all fields. Women are on par with men in cricket, kabaddi, badminton and etc. They have been providing their mettle equally with men. So I think that there is no difference between men and women என்ன சொல்கிறாங்க. ஸோ மென் அண்ட் விமன் அவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி ஈக்குவலாக அச்சீவ் பண்ணுறாங்க. லைக் கபடியாக இருக்கட்டும், பேட்மிண்டனாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எனிதிங். ஸோ அதனால் வந்து ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு அச்சீவ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Second one, how can you balance your academic goals and your passion for sports or arts? ஸோ என்ன சொல்கிறாங்க, எப்படி உங்களோட அகாடமிக் கோல்ஸையும் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஆர்ட்ஸ் கோல்ஸையும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், இஃப் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இஸ் அ பிளேயர், he has to balance his academic goals and his passion for sports or arts. We all know that there is time for play and time for study. So only by time management we can balance our academic goals and our passion for sports or arts. என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட அகாடமிக் கோல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் பேஷனுக்கு வந்து ஈக்குவலாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மேட்ச் தி ஸ்போர்ட் அண்ட் தி எக்யூப்மெண்ட். ஸோ எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட்டுக்கு பேட். நெக்ஸ்ட் ஃபுட்பால் வாட் வில் யூஸ், ஹெல்மெட். ஃபுட்பாலை வந்து நம்ம ஹெல்மெட் கூட மேட்ச் பண்ணிக்கிறோம். டென்னிஸ், ஸோ டென்னிஸில் ரக்கெட்ஸ் இருக்கும், ஸோ லைக் பால் வி வில் த்ரோணும். ஸோ நெக்ஸ்ட் கோல்ஃபில் வந்து என்ன இருக்கும், கோல்ஃப் கிளப்பில் விளையாடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வாலிபால், ஸோ வாலிபால் நெட். ஆர்ச்சரிக்கு பவ் அண்ட் ஆரோ, ஸோ பவ் அண்ட் ஆரோ இல்லாமல் ஆர்ச்சரி விளையாட முடியாது. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த நேம் ஆஃப் 12 ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஃப்ரம் த கிரிட். ஸோ இதில் இருந்து லெட்டர் ஷஃபில் பண்ணியிருக்கு, நம்மளை வந்து ஒரு 12 ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கபடி, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ யூ கேன் ஃபைண்ட். நெக்ஸ்ட் டென்னிஸ், ஸோ தேர்ட் ஒன் செஸ், ஸோ செஸ் இஸ் தேர். ஃபோர்த் ஒன் கோல்ஃப் எழுதிக்கிறோம். ஃபிஃப்த் ஒன் டேபிள் டென்னிஸ். சிக்ஸ்த் ஒன் ஸ்விம்மிங் அண்ட் செவன்த் ஒன் ஸ்கேட்டிங். எயித் ஒன் kite flying. 9th one carom. 10th one hockey. 11th one relay and the last 12th one is cricket. So see, tick the meaning of the italicized words. So அந்த italicized wordனா கொஞ்சம் ஸ்லைட் எழுதியிருக்காங்களா, அந்த வேர்ட்ஸோட மீனிங் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் synonyms தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், being compared to Sachin is an absolute privilege. ஸோ சச்சினோட கம்பேர் பண்ணிக்கிறது ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹானர். ஸோ இட்ஸ் அன் ஆனர். ஓகே. செகண்ட் ஒன், த பாய் வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ் வென் ஹீ லேர்ன்ட் அபவுட் மித்தாலி துரைராஜ். ஸோ மித்தாலியை பற்றி தெரிஞ்சுக்க போது அந்த பையன் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ சர்ப்ரைஸ் வந்து நம்ம இட்டாலிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அமேஸ்டு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், உஷாராணி ஹேட் டு ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹர் லைஃப். ஸோ உஷாராணி வந்து அவங்க லைஃப்பில் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரகிள்க்கு சினானிம் எழுதி சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஒர்க் ஹார்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், உஷாராணி இஸ் எக்ஸ்பர்ட் அட் கிவிங் லீட்ஸ். ஸோ எக்ஸ்பர்ட்டுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்கில்டு. ஸோ ஃபிஃப்த் ஒன், நோ ஆப்போனண்ட் இஸ் டூ பிக் டு டிஃபீட். ஸோ ஆப்போனண்ட்டுக்கு சினானிம் எழுதி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்போனண்ட் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு அப்படி இருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ரைவல். நெக்ஸ்ட், fill in the blanks with the opposites of the words given in the brackets. ஸோ அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸோட ஆப்போசிட் எழுதி சொல்லியிருக்காங்க. we should learn from our dash. ஸோ நம்ம எதுலேருந்து கற்றுக்கணும். ப்ராக்கெட்டில் சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சக்ஸஸ்க்கு ஆப்போசிட் ஃபெயிலியர். So the answer is failure. Second one, children don't like to read dash books.
ஸோ இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி இட்ஸ் போரிங். ஸோ தி ஆன்சர் இஸ் போரிங். தேர்ட் ஒன், பி டேஷ் வென் யூ ஆர் டெல்லிங் அஸ் வாட் யூ நீட். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலுக்கு ஆப்போசிட் வந்து என்னது? பர்டிகுலர். ஸோ நம்ம பர்டிகுலராக என்ன வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லணும்ல. ஸோ தி ஆன்சர் இஸ் பர்டிகுலர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், தி டீச்சர் ஆஸ்க் த சில்ட்ரன் டு டேஷ் டாக்கிங். ஸோ பேசுகிறத என்ன பண்ண சொன்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராக்கெட்டில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்டோட ஆப்போசிட் ஸ்டாப். ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்டாப். ஃபிஃப்த் ஒன், த நியூ பாஸ் டிசைடட் டு டேஷ் தி லேசி ஒர்க்கர்ஸ். ஸோ லேசி ஒர்க்கர்ஸை என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் அப்பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் வந்து டிஸ்மிஸ். நெக்ஸ்ட், லிசன் டு யுவர் டீச்சர் அண்ட் நம்பர் த பிக்சர் அக்கார்டிங்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்னார்க்லிங் அண்டு ஸ்கியூபா டைவிங். ஸ்கியூபா டைவிங். நெக்ஸ்ட் பி, த ஆன்சர் வந்து என்னென்னா ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? பேராகிளைடிங். தென் த டி, ஸ்கையிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்னார்க்லிங் அண்ட் ஸ்கியூபா டைவிங். Second B, white water rafting. C, paragliding. D, skiing. So write T if the statement is true and F if the statement is false. So true or false எழுத சொல்லியிருக்காங்க. TF மட்டும் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So first one, Himachal Pradesh is an ideal place for paragliding. ஸோ பேராகிளைடிங்க்கு ஹிமாச்சல் பிரதேஷ் தான் ஒரு ஐடியல் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. நம்ம டீ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்கையிங் ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெல்வ் இன்டு ஓஷன்ஸ். ஸோ ஸ்கையிங் வந்து நம்மளுக்கு கடலுக்குள்ளே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ராங். ஃபால்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். Third one, paragliding is also a recreational adventure sports. ஸோ paragliding அப்படிங்கிறது ஒரு ரீக்ரியேஷனல் அட்வென்ச்சரான ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ட்ரூ. தி ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஸ்கியூபா டைவிங் ஹேஸ் அ ஹியூஜ் ஃபாலோயிங் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஸோ ஸ்கியூபா டைவிங்க்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபால்ஸ். தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். Fifth one, the most suitable period of skiing is from March to June. ஸோ ஸ்கையிங்க்கு வந்து சூட்டபிள் பீரியட் வந்து மார்ச் டு ஜூன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், ஸ்பீக்கிங். ஸோ டிஸ்கிரைப் எனி ஒன் ஆஃப் தெம் டு யுவர் பார்ட்னர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், நேம் ஆஃப் த ஸ்போர்ட். வாட் எக்யூப்மெண்ட் இஸ் யூஸ்ட் டு play the sports. What kind of area, ground, field is it in? How is it played? ஸோ உங்களோட பார்ட்னர்கிட்ட வந்து ஒரு ஸ்போர்ட், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ எந்த மாதிரி இடத்துல ப்ளே பண்ணுவோம், எப்படி ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. லைக், ஸோ தீஸ் ஃப்ரேசஸ் வில் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஐ லைக் டு ப்ளே. ஸோ நம்ம ஏதாவது ஒரு கேம் எழுதிக்கலாம். ஐ ரைட் கிரிக்கெட். ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட். ஐ ப்ளே இட் ரெகுலர்லி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம்? கிரிக்கெட்னா ஃப்ரெண்ட்ஸோட ரெகுலராக விளையாடுவேன். இட் இஸ் அன் இன்டோர் அவுட்டோர் கேம். ஸோ இதை நீங்கள் வந்து இன்டோர் கேமா அவுட்டோர் கேமா? இட் இஸ் அன் அவுட்டோர் கேம். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு விளையாட முடியுமா? முடியாது. வேணால் ஃபோனில் வேணால் விளையாடலாம். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் தி கேம் ரெக்வயர்ஸ் டேஷ் பிளேயர்ஸ். ஸோ த கேம் ரெக்வயர்ஸ் எவ்வளோ பிளேயர்ஸ்? 11 வேணும். கிரிக்கெட் பற்றி ஆன்சர் தெரியாதவங்க இருக்க வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட், டேஷ் ஹேஸ் டேஷ் தீஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ தி கேம் ஹேஸ் ரெக்வயர்ட் தீஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, இந்த கிரிக்கெட்டுக்கு வந்து பேட் இதெல்லாம் ரெக்வயராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ஜென்ரலி பிளேட் இன் அ, இதில் கோர்ட்டில் விளையாடுவாங்க, கிரவுண்டில் விளையாடுவாங்களா? கிரவுண்டில் தான் விளையாடுவாங்க. நீங்கள் கோர்ட்டை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் பிளேட் இன் கோர்ட் இல்லை, கிரவுண்ட் தான். இட் இஸ் பிளேட் இன் அ கிரவுண்டில் தான் விளையாடுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ என்ஜாய் பிளேயிங் த கேம். ஸோ எனக்கு இந்த கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். தி அப்படிங்கிறது பர்டிகுலர் விஷயத்தை சொல்கிறோம்.
ஸோ நெக்ஸ்ட் an adjective. ஸோ adjectives பற்றி படிச்சிருக்காங்க. an adjective is a word that describes a noun. ஸோ noun அப்படிங்கிறது ஒரு நேமிங் வேர்ட். ஸோ ஒரு adjective என்னன்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு நேமிங் வேர்டை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஹவ் இஸ் தேட் அப்படின்னு சொல்லும், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும். ஃபர்ஸ்ட் ஒன், தேர் இஸ் அ டேஷ் கிரவுண்ட் இன் மை ஸ்கூல். ஸோ எங்கள் ஸ்கூலில் எப்படி இருக்குது, பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸோ தி ஆன்சர் இஸ் large. Next one, dash the dash sky looks beautiful at night. So நைட்டில் ஸ்கை எப்படி இருக்கும், டார்க்காக இருக்கும். ஸோ ஹவு அப்படிங்கிற இதுக்கு ஆன்சர் பண்ணதில்ல. ஸோ தி டார்க் ஸ்கை லுக்ஸ் பியூட்டிஃபுல் அட் நைட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், தி ட்ரே ஹேஸ் டேஷ் வெஜிடபிள்ஸ். அந்த ட்ரே எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃப்ரெஷ். ஃபிஃப்த் ஒன், இட் இஸ் அ டேஷ் டே. ஸோ இது எந்த மாதிரியான நாள் அப்படின்னு இருக்காங்க. இட் இஸ் அ ரெய்னி டே. அவங்க அம்ப்ரெல்லாவோட போகிறாங்களே. ஸோ தி ஆன்சர் இஸ் ரெய்னி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், தி கேர்ள் கேவ் ஹர் ஃப்ரெண்ட் எ டேஷ் ஸ்மைல். ஸோ அந்த பொண்ணு எப்படிப்பட்ட ஸ்மைலை கொடுத்தா. ஸோ இட் வாஸ் ஸ்வீட். ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்வீட். When there are two or more adjectives together, they appear in the following order அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸில் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட அட்ஜெக்டிவ் இருந்தால் இந்த மாதிரி ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குவான்டிட்டி எழுதணும், அது எவ்வளோ இருக்குன்னு எழுதணும். அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆர் உங்களோட ஒப்பீனியன் எழுதணும். அதுக்கடுத்து அதோட சைஸ் எழுதணும். அதுக்கப்புறம் ஏஜ், ஃபைனலாக தான் நீங்கள் கலர் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டரில் எழுதும், குவான்டிட்டி, குவாலிட்டி, சைஸ், ஏஜ் அண்ட் கலர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் புட் தி வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அண்ட் ரீரைட் ஈச் சென்டென்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. தே ஹாவ் அ போஸ்ட் பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட் பாக்ஸுக்கு என்ன அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெட்டு, ஸ்மாலு, ரெக்டாங்குலர், இந்த மூணும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதோட குவாலிட்டி எழுதிக்கிறோம். ஹவ் இஸ் திஸ் அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். ஸோ தே ஹாவ் எ ரெட், அடுத்து சைஸ் எழுதணும் ஸ்மால், அதுக்கடுத்து அதோட ஷேப் எழுதணும் ரெக்டாங்குலர், போஸ்ட் பாக்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் ஸ்டிக்ஸ், அதில் லாங், டூ, ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குவான்டிட்டி தான் ஃபஸ்ட் எழுதணும். ஸோ நம்பர் 2 ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். ஐ ஹாவ் 2 அண்ட் ஹவ் இஸ் இட், த குவாலிட்டி இஸ் லாங். அப்புறம் ஃபைனலாக கலர் வந்து என்னது, ப்ரௌன். ஸோ ஐ ஹாவ் 2 லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். தேர்ட் ஒன், ஃபைண்ட் மீ தி ப்ரஷஸ். ஸோ ப்ரஷ்ஷை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, நியூ, 5, எல்லோ. ஸோ இதில் 5 தான் ஃபஸ்ட்டு வரணும், ஏன்னா அது குவான்டிட்டி. ஸோ ஃபைண்ட் மீ தி 5 நியூ எல்லோ ப்ரஷஸ். ஸோ 5 நியூ எல்லோ, இந்த ஆர்டரில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், மகேஷ் இஸ் அ பாய், என்னது, thin, tall, clever. ஸோ ஃபர்ஸ்ட் மகேஷ் இஸ் டால், அவன் ரொம்ப டாலாக, தின்னாக, ப்ளஸ் எப்படி இருப்பான், கிளவராக இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இட் இஸ் அ பிளேட், போட்டு ரவுண்டு, பிங்க்கு, ஸ்மால் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஷேப் எழுதிக்கிறோம், ஹவ் இஸ் இட் எழுதிக்கிறோம். அடுத்து அது எப்படி இருக்குது, அதோட இது எப்படி இருக்குது. ஃபைனலி இந்த கலர் எழுதிக்கிறோம். இட் இஸ் அ ரவுண்ட், ஸ்மால், பிங்க் plate. Next, refer to a dictionary for the meanings and circle the odd one. ஸோ இதில் மீனிங்ஸ் பார்த்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்மளுக்கு சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைனி கொடுத்துருக்காங்க. டைனி அப்படின்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ டைனி அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட சேம் மீனிங்காக இருக்குது. அப்போ எனார்மஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எனார்மஸ் மீன்ஸ் வெரி பிக், வெரி லார்ஜ் லைக் தட். ஸோ நம்ம எனார்மஸை சர்க்கிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆம்பிள். ஆம்பிள் அப்படிங்கிறது ஒரு கிரேட் நிறையா இருக்குது அந்த மாதிரி. ஸோ லைக் கிரேட், பிளெண்டிஃபுல், ஜெனரஸ், இது எல்லாமே கிட்டத்தட்ட அபண்டண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது என்னது, ரெஸ்ட்ரிக்டட். ரெஸ்ட்ரிக்ட்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். ஸோ தி ஆன்சர் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கைண்ட். ஸோ கைண்ட் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க ஹார்ஷ், கன்சர்ன், சேரிட்டபிள், ஜென்டில். ஸோ இந்த கன்சர்ன், சேரிட்டபிள், ஜென்டில் எல்லாமே கிட்டத்தட்ட கைண்டோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஹார்ஷ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேட். ஸோ நம்ம ஹார்ஸை சர்க்கிள் பண்ணிக்கிறோம். ஃபோர்த் ஒன்,
ஹானஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதில் ரிலையபிள், ட்ரஸ்டி, சின்சியர் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக டிசீட்ஃபுல் தான் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம டிசீட்ஃபுல் சர்க்கிள் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 5th ஒன் சியர்ஃபுல் கொடுத்து பிரைட், கே, கான்டென்டட், லோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லோ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ we will circle low. Next, imagine you are the school pupil leader. Write a formal letter inviting the chief guest for the school's annual day. Give details of the time and place of the event. ஸோ ஒரு ஈவெண்ட் ஸ்கூலில் ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கிவன் ஹியர். அடுத்து உங்களுக்கு இமேஜின் தட் யூ ஆர் தி ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆஃப் யுவர் ஸ்கூல். ரைட் அ ஃபார்மல் லெட்டர் to the sports captain of another school inviting her or his team for a friendly match. You may choose any sport. Give details of time and place. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் கேப்டனாக இருக்கீங்க. ஸோ உங்களை வந்து இன்னொரு பக்கத்து ஸ்கூலில் இருக்க இல்லை வேறு ஸ்கூலில் இருக்கிற ஒரு டீமை இன்வைட் பண்ண சொல்லி, ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சுக்காக இன்வைட் பண்ண சொல்லி லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see the answer. ஸோ ஃப்ரம் எஸ் ராகுல். ஸோ வி கேவ் ஜஸ்ட் அ ரேண்டம் நேம். நீங்கள் உங்களோட நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் எஸ் ராகுல். ஸோ யார் ஸ்போர்ட்ஸ் கேப்டன், எந்த ஸ்கூலோடது? பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் மதுரை. ஸோ 2 அட்ரஸில் வந்து மிஸ்டர் மோகன். ஸோ அனதர் ஸ்கூல். 2 அட்ரஸில் வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ மிஸ்டர் மோகனுக்கு எழுதுகிறோம். அவங்களும் ஸ்போர்ட்ஸ் கேப்டன். என்ன ஸ்கூல்? எட்வர்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ மதுரை. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? டியர் மோகன், we are indeed happy to know that your school has a strong cricket team. It will be a great thing for us to play with your team. We kindly invite you to play, Play, just small mistake, please correct it. Play with our team a friendly match in cricket. We can have the match on 3rd September at 3 p.m. on our school grounds. We hope you will also be happy to play with us. Please send us your acceptance immediately. So place date போட்டிருக்காங்க. யுவர் லவ்விங் போட்டு ராகுல் ஸ்போர்ட்ஸ் கேப்டன். ஸோ என்ன நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க? பாடி ஆஃப் த லெட்டர் வந்து, ஸோ நான் எங்கள் ஸ்கூலுக்கு உன்னை ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்க்காக இன்வைட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் மேட்ச்சை எப்போ வைக்க போகிறேன்? 3rd செப்டம்பரில் 3 PM வச்சுக்கலாம், எங்கள் ஸ்கூல் கிரவுண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு டைம் பிளேஸ் மென்ஷன் பண்ணி, ஸோ நீ இப்போ அக்செப்ட் பண்ணினா ப்ளீஸ் ஒரு இமீடியட்டாக உங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட எரர் ஸ்பாட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் ராங் சென்டென்ஸ் கொடுத்து ரைட் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தேன் திருச்சி. ஸோ த கரெக்ட் சென்டென்ஸ் வந்து கோவை இஸ் ஃபார்தர் from Chennai than Trichy. So further means additional, farther is used to talk about distance. அப்போ என்ன சொல்கிறாங்க? further கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்குங்காட்டி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்தர் அப்படிங்கிறது அடிஷ்னலாக ஒன்று ஆட் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணுவோம். அதே ஃபார்தர் அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், ஷீபா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் சிந்துஜா. ஸோ த கரெக்ட் ஒன் இஸ் ஷீபா இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் சிந்துஜா. ஸோ அவாய்ட் டபுள் கம்பேரிட்டிவ். ஸோ ER ஆட் பண்ணாலும் கம்பேரிட்டிவ் தான், நீங்கள் மோர் ஆட் பண்ணாலும் கம்பேரிட்டிவ். ஸோ டபுள் கம்பேரிட்டிவ் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet high. ஸோ திஸ் இஸ் ராங். கரெக்ட் சென்டென்ஸ் வந்து மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet tall. ஸோ என்னோடய சிஸ்டர் வந்து 6 feet டாலாக இருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸோ ஜென்ரலாக நம்ம ஹைட் வைஸ் சொல்லும்போது ஷார்ட்டுக்கு ஆப்போசிட் டால் சொல்லுவோம். பட் ஹை அப்படிங்கிறது லோ. இது வந்து லைக் ட்ரீஸ் அந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், டீம் ஒர்க். ஸோ த போயம் டீம் ஒர்க். Unity is the most essential quality to win the game. So it is told here. Okay. So first, read the poem aloud and fill the wheel with its rhyming pair, and also giving your own rhyming word. One is done for you. ஸோ லைக் போயம்லேருந்து ஒரு வேர்டு எழுதிட்டு ப்ளஸ் உங்களே ஒரு வேர்டு எழுதிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைமிங் வேர்டு ஆல்ரெடி யூ நோ தேட் லைக் சேம் சவுண்டில் எண்ட் ஆகிறது நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில்லுக்கு ட்ரில் த்ரில் அவங்களே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் கிரேட். ஸோ கிரேட், ஸோ மேட், rate. So both sound ending. Okay. Next, scheme. So same sound we have to end it like team, beam. Next, do, woo, view, oo. So same e sound, oo sound. Like star. So star ku vandu r, war kuduthirukanga. Play, today, way. So a sound. Done, one, gone கொடுத்துருக்காங்க. ஃபேம்க்கு கேம், நேம். ஸோ சேம் சவுண்டில் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கன்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. கன்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ லைக் மேக்ஸ்லாம் வரும்ல, சுருக்குக அந்த மாதிரி. ஸோ சுருக்கம் கொடுத்துருக்காங்க, அதை பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ், ஸோ அப்பாஸ்ட்ரஃபி போட்டிருந்தா அது நம்ம கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் அப்படிங்கிறது வந்து இட் ஈஸோட ஷார்ட் ஃபார்ம். டசன்ட் அப்படிங்கிறது டஸ் நாட் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ தேர்ஸ் அப்படிங்கிறது தேரீஸோட ஷார்ட் ஃபார்ம். யூல் அப்படின்னா யூல் லைக் தட் தே வில் சே, நோ. ஸோ தட் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் யூ வில். தட்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் தட் ஈஸ். ஐவ் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஐ ஹாவ். ஹீட் மீன்ஸ் he had. So he had is the correct answer. Next, aren't அப்படிங்கிறது வந்து are not ஓட ஷார்ட் ஃபார்ம். his அப்படிங்கிறது he has ஓட ஷார்ட் ஃபார்ம். won't அப்படிங்கிறது will not ஓட ஷார்ட் ஃபார்ம். ஓகே. நெக்ஸ்ட் can't அப்படிங்கிறது cannot ஓட ஷார்ட் ஃபார்ம். ஓகே. நெக்ஸ்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 3 questions கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் குவாலிட்டிஸ் ஆர் நீடட் டு ப்ளே அ கேம்? ஸோ ஒரு கேமை ப்ளே பண்ணுறதுக்கு என்ன குவாலிட்டிஸ் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் பிளானிங், கோஆர்டினேஷன் வித் யுவர் டீம்மேட்ஸ், த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் த டீம், செட்டிங் யுவர் மைண்ட் அண்ட் வில் ஆன் தி கோல் in front of you, fighting for the team and helping them to score are the qualities needed to play a game. ஸோ பிளான் பண்ணணும், கோஆர்டினேஷன் இருக்கணும். ஸோ கோல், நம்மளோட மைண்ட் வந்து கோல் பற்றி தான் திங்க் பண்ணும். ப்ளஸ் நம்ம டீம்மேட்ஸுக்கும் அவங்களோட ஸ்கோர் பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணணும். இதுதான் ஒரு டீமுக்கு ஒரு கேம் விளையாடுறதுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஹெல்ப்ஸ் ஒன் வின் த கேம்? ஸோ ஒருத்தங்க கேமை வின் பண்ண என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் தி டீம் ஹெல்ப்ஸ் ஒன் டு வின் த கேம். ஸோ டீம் ஸ்பிரிட் தான் வந்து நம்மளை ஒரு கேம் வின் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் இஸ் டீம் ஸ்பிரிட் கிரியேட்டட்? ஸோ டீம் ஸ்பிரிட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் team spirit can be created by recognizing the team players who drive success within any team, treating all of them fairly, trusting them at all times and creating the right environment for them. ஸோ என்ன சொல்கிறாங்க, டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒரு டீம் பிளேயர்ஸ். ஸோ எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து விளையாட போகிற டீம் பிளேயர்ஸ், அவங்க யார் கூட இருந்தாலும் அவங்களால வின் பண்ண முடியும். ப்ளஸ் எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணணும், நம்பிக்கை இருந்தால் தானே வின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால தான் ஒரு டீம் ஸ்பிரிட்டை க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின் given below. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் இட் ஸ்டாண்ட் ஃபார் ஹியர்? ஸோ ஃபர்ஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இட் அப்படிங்கிறது எதுக்காக ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி டீம் ஸ்பிரிட் ஹியர். ஸோ இட் அப்படிங்கிறது இங்கே டீம் ஸ்பிரிட்டை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட், ரைட் த ரைமிங் ஸ்கீம் ஃபார் தி அபவ் லைன்ஸ். ஸோ ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஸோ ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது சேம் சவுண்ட் எப்படி எண்ட் ஆகுது? இப்போ ஸ்கோர் ஆரில் எண்ட் ஆயிருக்கு, நம்ம அதுக்கு ஏ போட்டோன்னா இம்ல எண்ட் ஆயிருக்கு, அதுக்கு பி போட்டுக்கிறோம் சி. ஸோ எகெயின் ஆரில் எண்ட் ஆயிருக்கு, ஸோ எகெயின் ஏ, எகெயின் டீமில் எண்ட் ஆயிருக்கு, ஸோ பி. ஸோ த ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபின்னு சொல்கிறோம். Next, second one, they may sound your praise and call you great. They may single you out for fame, but you must work with your running mate or you will never win the game. So இதில் whom does they refer to? they எதை ரெஃபர் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க.
So the answer is they refers to the people working with a team. So they அப்படிங்கிறது அந்த டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பீப்புளை ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பி, which line talks about team spirit? ஸோ இதில் டீம் ஸ்பிரிட்டை பற்றி எந்த லைன் பேசுதுன்னு கேட்டிருக்காங்க. So the answer is the line that talks about team spirit is, but you must work with your running mate. C, pick out the rhyming words from the given lines. ஸோ இந்த கொடுத்துருக்க லைன்லேருந்து ரைமிங் வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ரைமிங் வேர்ட்ஸ் கிரேட், மேட், ஃபேம், கேம். நெக்ஸ்ட் பேர் ஒர்க், டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் லிஸ்ட் out any 5 team games. ஸோ டீம் கேம்ஸ் 5 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் கிரிக்கெட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹாக்கி, தென் தேர்ட் ஒன் வாலிபால், நெக்ஸ்ட் basketball, and finally kabaddi. So kabaddi, double D should come, kabaddi. So it is Tamil. In English double D will come, I think so. So next you have got question answers. Choose the correct answers கொடுத்துருக்காங்க. First, girls, you are a good team. So which team do the girls belongs to? Girls எந்த டீமை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. So the answer is relay. Second one, Springfields is the name of a dash. So Springfields அப்படிங்கிறது எதோட நேம்னு கேட்டிருக்காங்க. So the answer is school. Third one, the inter-school sports meet refers to competitions among the dash. So inter-school sports meet அப்படிங்கிறது யாருக்கு இடையில் நடக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. So the answer is schools in the locality. அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு நடுவில் நடக்கிறது. Fourth one, Seema is Richa's dash. So ரீமா வந்து ரிச்சாவுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. So the answer is younger sister. Fifth one, order the names of the members in team B relay event. Shabnam was followed by. Shabnam யாருக்கு அப்புறம் இருக்காங்க? நீலம், அருணா, ருச்சா. So the answer is நீலம், அருணா, ருச்சா. So B, answer the following. First question, how does Rucha differ from her sister? So ருச்சா எப்படி அவங்களோட சிஸ்டர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. So the answer is given in the up. So the answer is Rucha is overprotective of herself. She never did things rashly. Even in running and playing, she would be conscious of her movements. But Seema, her younger sister, was bold and was ready to take any risk. என்ன சொல்கிறாங்க? ருச்சா வந்து ஓவர் ப்ரொடெக்டிவ், தன்னை ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரேஷாக ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ ரன்னிங் டைம்லையோ இல்லை பிளேயிங் டைம்லையோ வந்து அவங்க எப்போவுமே கான்ஷியஸாக இருப்பாங்க, தனக்கு அடிபட்டுறக்கூடாது அந்த மாதிரி. ஸோ பட் சீமா வந்து நம்ம ருச்சாவோட சிஸ்டர் எப்படி ரொம்ப போல்ட். ஸோ ஷீ இஸ் ரெடி டு டேக் ரிஸ்க் அட் எனி டைம். Okay, like that she is. Second question, Springfields has a runner and they call her PT Usha. Why did they call her so? ஸோ ஸ்ப்ரிங்ஃபீல்டில் ஒரு ரன்னர் இருக்காங்க, அவங்கள வந்து பிடி உஷான்னு கூப்பிடுவாங்க, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி ரன்னர் ஆஃப் தி ஸ்ப்ரிங்ஃபீல்ட்ஸ் ran as fast as PT Usha, not RT Usha, it's PT Usha. So she was called PT Usha. ஸோ அவங்க PT Usha அளவுக்கு ஸ்பீடாக ஓடுவாங்க, அதனால அவங்கள PT Ushaன்னு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next, third one, describe the qualities of the new PT instructor Mr. Prakash. So Mr. Prakash பற்றி அவரோட குவாலிட்டிஸ் கேட்டிருக்காங்க. So the answer is in the up. Let's check it out. So the answer is the new PT instructor was very enthusiastic about sports and drove the children hard, praising them, scolding them and correcting them. But most of the time he encourages and advises them a lot. ஸோ புதுசாக வந்த பிடி இன்ஸ்ட்ரக்டர் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான பர்சன். ஸோ ப்ளஸ் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸில் விளையாடுறதுக்காக சம்டைம்ஸ் ப்ரைஸ் பண்ணார், சம்டைம்ஸ் ஸ்கோல் பண்ணார். ஸோ ஹீ டிட் எவ்ரி வே டு சப்போர்ட் த ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், what words were ringing in Rucha's ears
when she was running in the relay. ஸோ ருச்சாவோட காதில் என்ன கேட்டுகிட்டே இருந்துச்சு அவள் ரிலேயில் ஓடிட்டே இருக்கும்போதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் the words think to win were running in Rucha's ears when she was running in relay. ஸோ அவள் ரிலேயில் ஓடிட்டு இருக்கும்போது think to win அப்படிங்கிற வேர்டு தான் அவளோட காதில் கேட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 5th one, what did Rucha finally realize about herself? ஸோ ஃபைனலாக ருச்சா என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் she realized that she had overcome her hesitations and denials. She could win whenever she chose to do so. ஸோ என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்னது, தன்னோட தயக்கத்தை தாண்டி அவங்க வந்துட்டாங்க, ப்ளஸ் அவங்க எப்பப்பெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்பப்பெல்லாம் வின் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அகெயின் read the given lines and answer the questions. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் வாஸ் ஷீ அஃப்ரைட் ஆஃப், அவங்க எதை பார்த்து பயப்பட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஷீ வாஸ் அஃப்ரைட் ஆஃப் ஃபாலிங் ஆஃப் தி பைசைக்கிள். ஸோ சைக்கிள்லேருந்து கீழே விழுகிறத நினச்சி அவங்க பயந்துட்டாங்க. நெக்ஸ்ட், வாஸ் த பாய் க்ளோஸ்லி ஃபாலோயிங் ஹர். ஸோ அந்த பையன் அவளை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானன்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் நோ, த பாய் வாஸ் நாட் க்ளோஸ்லி ஃபாலோயிங் ஹர். தேர்ட் ஒன், who was teaching whom, யாருக்கு டீச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் விஷ்ணு வாஸ் டீச்சிங் ருச்சா டு ரைட் த பைசைக்கிள். ஸோ விஷ்ணு வந்து நம்ம ருச்சாக்கு சைக்கிள் ரைட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் ஹீ டீச்சிங். ஸோ அவன் என்ன சொல்லி கொடுத்துருந்தான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹீ வாஸ் டீச்சிங் மீ ஹவு டு ரைட் அ பைசைக்கிள். மீ நோ நீட், ஹீ வாஸ் டீச்சிங் how to ride a bicycle. Next, third one, even PT Usha came to shake her hand. I thought I was fast, but you were simply superb. She shook her hands with her. So அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who does the word you refer to? ஸோ you அப்படிங்கிற வேர்ட் யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் the word you refers to ருச்சா, அது ருச்சாவை ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், what quality of the speaker is revealed? ஸோ ஸ்பீக்கரோட எந்த குவாலிட்டி ரிவீல் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் the true spirit of a sports person is revealed here. So again, role play, this kind of things they were given. So team, together everyone achieves more. So ஒரு நல்ல அக்ரோனிம் மாதிரி கொடுத்துருக்காங்க. Like what are you need to do? So steps to successல identify the sports name அப்படின்னு கேட்டிருக்காங்க. First at, let ஃபைனலாக டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதில் 10 எஸ்ஸஸ் இருக்குது, 10 எஸ் போட்ட மேட்ச் இருக்குது. ஸோ இட் இஸ் டென்னிஸ். இந்த தேர்ட் ஒனில் ஸ்கேட்டிங் இருக்குது, ப்ளஸ் என்ன இருக்குது, லைனாக போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேட்டிங் இன் லைன், இன்லைன் ஸ்கேட்டிங். ஸோ தி ஆன்சர் இஸ் இன்லைன் ஸ்கேட்டிங். நெக்ஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற வேர்டு கிராஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கிராஸ் கண்ட்ரி. ஸோ பால் அப்படிங்கிறது அந்த பிக்சரோட பேஸ் கீழே இருக்குது, அதனால இட் இஸ் த ஆன்சர் இஸ் பேஸ் பால். ஸோ இங்கே ஆத்லான் அப்படிங்கிறது 3 டைம்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ ட்ரை அத்லான். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் லிஃப்டிங், பாக்ஸிங், சிலம்பம், ஃபென்சிங். ஸோ இதில் வெயிட் லிஃப்டிங் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரிமைனிங் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட் அண்ட் சீக், கொக்கோ, டென்னிகாய்ட், கபடி. ஸோ தீஸ் ஆல் த கேம். ஸோ இதில் டென்னிகாய்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரிமைனிங் எல்லா கேமுமே லோக்கலி பிளேட். நெக்ஸ்ட் ஒன் பேட்மிண்டன், சைக்கிளிங், டென்னிஸ், ஸ்குவாஷ். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது சைக்கிளிங். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ட்ராபேஸ், த்ரோ பால், பவுலிங், கோல் பால். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ட்ராபேஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஸ்னூக்கர், போலோ, 5 பின்ஸ், கேரம் போர்ட். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது போலோ. ஃபிஃப்த் ஒன் கிரிக்கெட், பேஸ்பால், ஹாக்கி,
பேஸ்கெட் பால். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பேஸ்பால்.